ஆலயம் பாரம்பரியமிக்க அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆலய நீளம் 390 அடி, அகலம் 250 அடி, உயரம் 161 அடி. கிழக்கு மேற்காக 3 தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரமுடையது. மொத்தம் 392 தூண்கள், 44 வாசல்கள். தரைத்தளமான கர்ப்பகிரகத்தில் பிரபு ஸ்ரீ ராமபிரானின் குழந்தை வடிவமும், முதல் தளத்தில் ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேக மண்டபமும் அமையுள்ளது. மொத்தம் 5 மண்டபங்கள், நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பிரார்த்தனா மண்டபம், கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் இருக்கின்றன. தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு ராம்ப் மற்றும் லிஃப்ட் வசதிகளும் உள்ளன. நுழைவாயிலில் முன்பு 32 படிகள், அதாவது உயரம் 16.5 அடி, அதாவது 32 படிகள் ஏறி பிரதான நுழைவாயிலை அடையலாம். 4 பக்கங்களிலும் கோட்டை சுவர்கள் 732 மீட்டர் நீளம், 4.25 மீட்டர் அகலம். கோட்டையின் 4 மூலைகளிலும் முறையே சூரியன், சிவன், கணபதி, தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள். கோட்டையின் தெற்கு முகமாக ஹனுமானும், வடக்கு முகத்தில் அன்னபூரணி ஆலயங்களும் இருக்கின்றன. ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீத்தை கிணறு உள்ளது. கோட்டையின் வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, குகன், சபரிமாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கில் குபேரன் குடிலில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயுவின் பிரதிஷ்டைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம்.